குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம மென்சுரல் சைக்கிளில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டேஜ் பார்க்க போகிறோம். செகண்ட் ஸ்டேஜோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிகுலார் ஆர் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஃபாலிகுலார் அல்லது ப்ராலிஃபரேட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேஜ் 5வது நாள்லேருந்து ஸ்டார்டேஜ் ஆகும். எத்தனாவது நாள்லேருந்து? 5வது நாள்லேருந்து ஸ்டார்டேஜ் ஆகும். மென்சுரல் சைக்கிள் 5வது நாள் இருக்கும். அன்டில் த ஓவலேஷனுங்கிறது 14வது நாள் நடைபெறும். அப்போ 5 to 13வது நாள் வரை இது நடக்கும். இது எப்போ நடக்கும்? 5ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை இது நடக்கும். 14ஆம் தேதி ஓவலேஷன் நடக்கும். சரிங்களா? During this phase, the primary follicles in the ovary grows become fully matured graphene follicle. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த பிரைமரி ஃபாலிக்கிள் எல்லாமே ஃபுல்லாக வளர்ந்து கிராஃபின் ஃபாலிக்கிளாக வளர்ந்து பெருசாக மெச்சூர் ஆகிடும் இந்த ஸ்டேஜில். அண்டு ஸ்டிமுலேட்ஸ்லேயே அதே மாதிரி இந்த எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட் த்ரூத் ப்ராலிஃபரேஷன். எண்டோமெட்ரியம்ங்கிறது கர்ப்பப்பையோட உள்சுவர். கர்ப்பப்பையோட உள்சுவரும் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி வந்துக்கிட்டே இருக்கும். These changes in the ovary and uterus are induced by the secretion of gonadotrophic hormone, that is follicle stimulation hormone, luteinizing hormone. இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறது யார்? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோனும் லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோனும். தட் இன்க்ரீஸ் கிராஜுவலி. இந்த ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். டூரிங் தி ஃபாலிகுலார் ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். It stimulates the follicular development and secretion of estrogen by follicle cells. இதெல்லாம் அதிகமாக இருக்கிறப்ப இது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை செக்ரேட் பண்ணி அந்த ஹார்மோனை அதிகப்படுத்தும். ஓகேங்களா? இதுதான் செகண்ட் ஃபேஸ். நெக்ஸ்ட்டு தேர்டு ஃபேஸுக்கு பேர் ஓவுலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பேர். தேர்டு ஃபேஸுக்கு பேர் ஓவுலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பேர். Both luteinizing hormone and follicle stimulation hormone attain peak level in middle of the cycle about 14th day. ஓவுலேட்டரி ஃபேஸ் எப்போ நடக்குதுன்னா 14வது நாள் நடைபெறும். அந்த 14வது நாளில் லூட்டினைசிங் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்கும். தி மேக்ஸிமம் செக்ரேஷன் ஆஃப் லூட்டினைசிங் ஹார்மோன் டூரிங் மிட் சைக்கிள் ஆஃப், தட் இஸ் லூட்டினைசிங் சர்ஜ் அப்படின்னா லூட்டினைசிங் எழுச்சி அப்படின்னு சொல்லி பேர். இன்டியூஸ் ரப்சர் ஆஃப் கிராஃபின் ஃபாலிக்கிள் அண்ட் ரிலீஸ் ஆஃப் ஓவம். இந்த டைமில் லூட்டினைசிங் காரணம் அதிகமாக இருக்கிறதுனால இது கிராஃபின் ஃபாலிக்கிள் இருக்கா, இந்த கிராஃபின் ஃபாலிக்கிள் உடஞ்சி எக்கு வெளியில் தள்ளிவிடும். இதுக்கு பேர் தான் ஓவுலேஷன். இது உடஞ்சி எக்கு வெளியே தள்ளுறதுக்கு பேர் ஓவுலேஷன். சரியா? இந்த ரப்சர் ஆஃப் கிராஃபின் ஃபாலிக்கிள் ரிலீஸ் ஆஃப் ஓவம், இதுக்கு பேர் செகண்டரி ஓசைட். From the ovary, the wall into peritoneal cavity. ஓவரையிலிருந்து பெரிட்டோனியல் கேவிட்டிக்கு எக்கு வெளியில். இதுக்கு பேர் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லி பேர். இது ஒரு 3 மார்க் கொஷின். சரி, எதுலேருந்து எழுதணும்னா இதுலேருந்து எழுதணும். மேக்ஸிமம் எல்கை செக்ரேஷன்லேருந்து ஓவுலேஷன் வரைக்கும் எழுதணும். இது போன வருஷம் ஆனுவல் எக்ஸாமில் இதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4th ஸ்டேஜ் லூட்டியல் ஸ்டேஜ் ஆர் செக்ரேட்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் லூட்டியல் ஸ்டேஜ் அல்லது செக்ரேட்டரி ஸ்டேஜ். இது எப்போ நடைபெறும்னா, இங்கே பாரு, இது எக்கு வெளியே தள்ளி இது கர்ப்பஸ் லூட்டியம் அப்படிங்கிற டிஷ்யூவாக மாறும். இது வந்து ப்ரொஜெஸ்டிரோன் அப்படின்னு ஹார்மோனஸ் வரும். இதுதான் லூட்டியல் ஃபேஸ். During luteal phase, the remaining part of the graphene follicle transformed into transitory endocrine gland called corpus luteum. இந்த கிராஃபின் ஃபாலிக்கிளில் எக்கு வெளியில் வந்த பின்னாடி மீதி இருக்கிற பொருளெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டாக மாறுது. அதுக்கு பேர் கர்ப்பஸ் லூட்டியம் அப்படின்னு சொல்லி பேர். த கர்ப்பஸ் லூட்டியம் செக்ரேட்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்டிரோன்கிற ஹார்மோன். இந்த கர்ப்பஸ் லூட்டியம் அதிகமான அளவு ப்ரொஜெஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது. விச் இஸ் எசென்சியல் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எண்டோமெட்ரியம். கர்ப்பப்பையோட உள்சுவர் மெயின்டைன் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. If the fertilization takes place, fertilization நடந்துருச்சுன்னா
It paves way for implantation of fertilized ovum. Fertilization நடந்து ஜைகோட் ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா அதை வந்து இம்ப்ளான்டேஷன் பண்ணணும். இதை பண்ணுறது ப்ரொஜெஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன். The uterine wall secretes nutritive fluid for the uterus for the fetus. அதே சமயம் கர்ப்பப்பையோட உள்சுவர் கர்ப்பப்பைக்கு தேவையான உணவுப் பொருள் எல்லாத்தையும் செக்ரேட் பண்ணுது. அதனால் இதுக்கு பேர் செக்ரேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பேர். அதனால் இதுக்கு பேர் செக்ரேட்டரி ஃபேஸ். During pregnancy, all events of menstrual cycle stop. There is no menstruation. ப்ரெக்னன்சி வயிற்றுக்குள்ள குழந்தை உருவாயிருச்சுன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காது, எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். சரி, வயிற்றுக்குள்ள குழந்தை இல்லைன்னா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடைபெறும். ஓகேவா? இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலைன்னா இது அப்படியே வெளியே வந்துடும். கர்ப்பஸ் லூட்டியம் டீஜெனரேட்ஸ், கர்ப்பஸ் லூட்டியம் அழிய ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்லி லீவ்ஸ் டிஷ்யூ தட் இஸ் கால்ட் அஸ் கர்ப்பஸ் ஆல்பிகன்ஸ். இந்த கர்ப்பஸ் லூட்டியம் அழிஞ்சு ஒரு ஸ்கேர் டிஷ்யூவை மாறிடும். அதுக்கு பேர் கர்ப்பஸ் ஆல்பிகன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். It also initiates the disintegration of endometrium and leading to menstruation. இது எண்டோமெட்ரியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய வச்சு வெளியே கொண்டு வரும். இப்போ மார்க்கிங் நெக்ஸ்ட் சைக்கிள், அப்புறம் நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு இது ரெடி பண்ணி வச்சு இந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நார்மலாக நடக்கிறவங்களுக்கு இந்த ப்ராசஸ். சரி, அங்கே பாருங்கள், அது அப்படியே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஹார்மோன். சரி, இது வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன். ஃபஸ்ட்டு அதிகமாகுது, அப்புறம் குறையுது, அப்படி போகுது. ரெண்டாவது லூட்டினேசிங் ஹார்மோன். இது வந்து 14வது நாள் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கரு வளர்ச்சி. சரியா? எக்கு, இது ப்ராலிஃபரேட் ஃபேஸ். சரியா? இதுதான் ப்ரைமரி ஊசைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து ஃபாலிக்கல் செல்ஸாக மாறும். அப்புறம் 14th டே வந்து ஓவலேஷன் நடந்துடும். சரியா? ஓவலேஷன் நடந்துகிறப்போ லூட்டினேசிங் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் இது வந்து லூட்டியல் ஃபேஸு, இது வந்து கர்ப்பஸ் லூட்டியமாக மாறிடுது. அப்புறம் இது சின்ன ஒரு காயமாகி கர்ப்பஸ் ஆல்பிகன்ஸாக மாறி ஒரு தழும்பு மாதிரி அமைஞ்சிடும். இதுதான் அந்த டயக்ராம். ஓகேவா? ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்மியாகுது, அப்புறம் அதிகமாகுது. ப்ரொஜெஸ்டிரான் ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கும், அப்புறம் அதிகமாகிடும், அப்புறம் குறைஞ்சிடும். இது அந்த ஹார்மோனோட டயக்ராம்ஸ். இது கர்ப்பப்பையோட உள்சுவர். சரியா? ஒவ்வொரு நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே அழிஞ்சு போய் ரத்தத்தோடு சேர்ந்து வெளியில் போயிடும். இதுதான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். சரி, ப்ளீடிங் அண்ட் ஸ்லக்கிங், இது வந்து எல்லாத்தையும் அழிஞ்சு ரத்த திசுக்களோட வெளியில் போகும். அதுதான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அப்புறம் மூணு நாளுக்குள்ளே அது அழிஞ்சிடும். 1, 2, 3வது நாளுக்குள்ளே இது அழிஞ்சு எல்லாம் வெளியில் போயிடும். சரி, அந்த 3 நாள் கிரிட்டிக்கல் ஸ்டேஜாக இருக்கும். அப்புறம் 4வது நாள் அழிஞ்சு எல்லாம் வெளியில் போனபடி கர்ப்பப்பை வளர ஆரம்பிக்கும் எண்டோமெட்ரியம். அப்புறம் 5வது நாள் கொஞ்சம் வளரும், 6வது நாள் கொஞ்சம் வளரும், 7வது நாள் வளரும், 9வது நாள், 11வது நாள், 13வது நாள், 17வது நாள், 19வது நாள், 20வது நாள், இப்படியெல்லாம் பெருசாக வளர்ந்துடும். அப்புறம் வளர்ந்துட்டு இப்படி பெருசாகிட்டே வரும். அப்புறம் 28 நாள் வந்துடும். 28 நாள் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கலைன்னா மறுபடியும் என்ன ஆகும்? அழிஞ்சு ரத்தத்தோட திசுவாக வெளியில் போகும். சரியா? இந்த மாதிரி தான் 28 நாளைக்கு ஒரு டைம் கர்ப்பப்பையோட உள்சுவர் இப்படி வளர்ந்து 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 அழிஞ்சு வெளியில் போயிட்டே இருக்கு. இதுக்கு பேர் தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். சரியா? இதில் பல பெண்களுக்கு பிரச்சனைகள் வருது. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இது என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, POLY பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம், PCOS அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. அந்த நோய் வந்துச்சுன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் எதுவுமே நடக்காது. அது ஏன் வருது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அது எதனால் வருதுன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ், ஹார்மோன் சரியாக குறைபாடு சுரக்காதனால இந்த பிரச்சனை வருது. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஃபாலிகல்ஸ் எல்லாம் உருவாகுது இல்லையா, கருமுட்டை, அது சின்னதுலேயே பெருசாகாமல் அப்படியே சின்ன சின்னதாக கட்டி மாதிரி உள்ள நார் மாதிரி பொருள்லாம் சேர்ந்து வளர விடாமல் தடுத்து நிறுத்திடும். அதுதான் PCOS. PCOS காம்ப்ளெக்ஸ் எண்டோக்ரைன் சிஸ்டம் டிஸார்டர். எண்டோக்ரைன் சிஸ்டம் எதுவும் வேலை செய்யாது, அதனால் இந்த பிரச்சனை வருது. தட் அஃபெக்ட் த உமன் இன் த ரீப்ரொடக்டிவ் இயர்ஸில்
எண்டோக்ரைன் கிளாண்ட் ஃபங்க்ஷன் ஆகாதனால அந்த பிரச்சனை இருக்கும். பாலிசிஸ்டிக் மீன்ஸ் மினி சிஸ்ட், நிறைய சிஸ்ட்னா வந்து செயல்படாத திசு. இட் ரெஃபர்ஸ் டு தி மெனி பார்ஷியலி ஃபார்ம்டு ஃபாலிகல்ஸ், முழுமையடையாத ஃபாலிகல்ஸ் நிறைய உற்பத்தி ஆகி அண்டு இன் தி ஓவரிஸ், ஓவரிக்குள்ளார முழுமையடையாத ஃபாலிகல்ஸ் உள்ள இருக்கும். விச் கண்டெயின் எக் பட் ஈஸ், இதுக்குள்ளார எக் இருக்கும் ஆனால் வளராது. பட் தே டு நாட் க்ரோ, இந்த எக்கு வந்து வளரவே வளராது, அப்படியே தான் இருக்கும். அண்ட் மெச்சூரிட்டி ஆகாது. ப்ரொடியூஸ் எக்ஸ் தென் கேன் பி ஃபெர்டிலைஸ்டு, இது ஃபெர்டிலைசேஷன் ஆகாது, வளராது. உமன் வித் பிசிஓஎஸ் மே எக்ஸ்பீரியன்ஸ் இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அவங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கரெக்டாக நடக்கிறாங்க, இர்ரெகுலராக இருக்கும். இன்க்ரீஸ்டு ஆண்ட்ரோஜன், அவங்களுக்கு வந்து ஆண்ட்ரோஜன் இன்க்ரீஸ் ஆகிரும். ஆண்ட்ரோஜன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எக்ஸசிவ் ஃபேஷியல் ஆர் பாடி, முகத்தில் முடி முளைக்க ஆரம்பிச்சிடும், தாடி கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிச்சிடும், உடம்புல கூட முடி முளைக்க ஆரம்பிச்சிடும் அதிகமாக. சரி, கை காலையில் முடி அதிகமாக முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் ஹிரிஸ்டிசம் அப்படின்னு சொல்லி பேர், அதுக்கு பேர் ஹிரிஸ்டிசம் அப்படின்னு சொல்லி பேர். அக்கினி, தழும்புகளுக்கு ஒபிசிட்டி, குண்டாயிருவாங்க, தொப்பை போட்டுரும். ரெடியூஸ்டு ஃபெர்டிலிட்டி, குழந்தை பிறக்காது. அண்ட் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் டயபிட்டிஸ், சக்கரை வியாதி அதிகமாகிடும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிசிஓஎஸ் இன்க்ளூடு, இதுக்கான ட்ரீட்மெண்ட்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ் அண்டு வெயிட் லாஸ், டார்கெட்டட் ஹார்மோன் தெரப்பி, இதெல்லாம் பண்ணணும். உடம்பை இழைக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும், ஹார்மோன் தெரப்பி பண்ணணும். இப்படியெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் அவங்க அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா மென்ஸ்ட்ரல் ஹைஜீனிக். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கிறப்ப அவங்க சுத்தபத்தமாக இருக்கணும். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் இஸ் எ விட்டல் ஃபார் குட் ஹெல்த், ஒரு பெண் ஆரோக்கியமாக இருப்பதற்கும், வெல்பீயிங், நல்ல 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 மனநிலையில் இருப்பதற்கும், டிக்னிட்டின்னு என்ன, ஒரு கம்பீரத்துடன் இருக்கிறதுக்கும், எம்பவர்மெண்ட், ஒரு திறனோடு வாழ்வதற்கும், ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் உமன், இதெல்லாம் இருக்கிறதுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கரெக்டாக நடந்தால் தான் இந்த பெண் ஆரோக்கியமாக திறனாக வாழ முடியும். இம்பேக்ட் ஆஃப் பூர் மென்ஸ்ட்ரல் ஹைஜீனிக், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கிறப்ப அவங்க சுத்தமாக இல்லைன்னா த கேர்ள்ஸ் இன்க்ரீஸ் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், அவங்க மன அழுத்தத்துக்கு அதிகமாகாங்க. சரியா, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து நடக்கிறப்ப இவங்க சுத்தபத்தமாக இல்லைன்னா அதிக மன அழுத்தம் உருவாகும். ஃபியர், ஒரு பயம் வரும், ஒரு இனம் புரியாத ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கும். எம்ப்ரெஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு என்னது, பதட்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். சரியா, ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ள இருக்கும். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கும்போது எல்லா பெண்களுக்குமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். சரி, ஒரு பயம் இருக்கும், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், ஒரு மன அழுத்தம் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. டூரிங் மென்சுரேஷன் நடக்கிறப்ப இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. திஸ் கேன் பி கீப் கேர்ள்ஸ் இன்ஆக்டிவ் டியூரிங் சச் பீரியட்ஸ் லீடிங் டு தி ஆப்சன்டேஜ் ஃப்ரம் தி ஸ்கூல். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் ஆப்சன்ட் கூட ஆயிடுவாங்க. சரியா, ஸ்கூலுக்கு போகாமல், காலேஜ் போகாமல், இந்த பயத்திலேயே போகாமல் ஆப்சன்ட் ஆகிடுவாங்க. இதை தடுக்க என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டால், க்ளீன் அண்ட் சேவ்ஸ் அப்சர்வபிள் க்ளோத்திங் மெட்டீரியல்ஸ், சுத்தமான தண்ணி உறிஞ்சக்கூடிய துணிகளை அவங்க அணிய வேண்டும். சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணணும், சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணணும், டெம்பான்ஸ் யூஸ் பண்ணிக்கணும், மென்ஸ்ட்ரல் கேப்ஸ், இது மாதிரி ஏதோ ஒன்று அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று மென்ஸ்ட்ரல் கேப் யூஸ் பண்ணிக்கலாம், டெம்பான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணலாம், சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் அப்சர்வபிள் க்ளோத்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்க நார்மலாக இருக்க முடியும். have been identified the materials used for manage the menstruation பண்ணுறப்ப இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். சேஞ்சிங் சானிட்டரி பேட்ஸ் 3 to 4 hours, ஒவ்வொரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு ஒரு டைம் சானிட்டரி பேட்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணணும். சானிட்டரி நாப்கின்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். எஸ் பர் ரெக்குவயர்மெண்ட், அவங்க தேவைக்கு ஏற்ப அவங்க அந்த பேடை சேஞ்ச் பண்ணிக்கணும். ப்ரொவைட்ஸ் கம்ஃபர்ட், க்ளீன்லெஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன்ஸ். இப்படியெல்லாம் 4 மணி நேரத்துக்கு 5 மணி நேரத்துக்கு பேட் சேஞ்ச் பண்ணால் தான் அவங்களால நார்மலாக இருக்க முடியும். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் என்கரேஜ் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் உமன். இப்படி பண்ணாங்கன்னா தான் இவங்களோட வாழ்நாள் அதிகரிக்கும் டூரிங் த பீரியட். சரியா, இப்படி இந்த பீரியடில் இப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு சுத்தமாக சுகாதாரமாக ஆரோக்கியமாக வாழ முடியும். யூஸ்டு சானிட்டரி நாப்கின் சுட் பி ரேப்டு இன் ப்ராப்பர் டிஸ்போஸ்டு. இதை யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். எப்படின்னா, சுட் நாட் பி த்ரோன் இன் ஓப்பன் ஏரியாஸ். இது ஓப்பன் ஏரியாவில் தூக்கி வீசக்கூடாது, ட்ரைன் பைப் லைனுக்குள்ளே போடக்கூடாது, டாய்லெட்டுக்குள்ளே போடக்கூடாது. இதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சு அதை தீ வச்சு எரிச்சிடணும். ஓகேவா.
flushing sanitary napkins in the drain pipes or choking in the drainage line leading to the water pollution. டாய்லெட்லேயோ பைப்லேயோ போட்டிங்கன்னா அதை அடைச்சிட்டு வாட்டர் பொல்யூஷனை க்ரியேட் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்போசல் ஆஃப் நாப்கின்ஸ். இது எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது? The eco-friendly way dispose the menstrual waste scientifically and hygienically destroy the sanitary napkins with incinerators. Incinerators தீ வச்சு எரிக்கிறது. இது அறிவியல் பூர்வமாக மிகச்சிறந்த வழி எதுனா இந்த சானிட்டரி பேட்ஸ் எல்லாம் வச்சு தீ வச்சு எரிக்கிறது தான் ஒரு பெஸ்ட் மெத்தட். Measures being taken to install incinerators in napkin vending the machines and washrooms, schools and college and public place. இப்போல்லாம் கவர்மெண்ட் சார்பாகவே ஸ்கூலில், காலேஜில், பப்ளிக் ஏரியாவில் இந்த மென்சுரல் பேட் எரிக்கிறதுக்கு மிஷின் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. சரி, எல்லா பக்கம் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில், கவர்மெண்ட் காலேஜில், சரி உமன் ஹாஸ்டலில் இந்த மாதிரி ஏரியாவில் அதிகமாக வச்சிட்ருக்காங்க. சரியா? பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குங்கிறதுலாம். நெக்ஸ்ட்டு மெனோபாஸ். மெனோபாஸ்னால் லாஸ்ட் மென்சுரல் சைக்கிள். இது எப்போ நடக்கணும்? 45 வயசுலேருந்து ஒரு 48 வயசில் நடக்கும். கடைசி மென்சுரல் சைக்கிள், லாஸ்ட் மென்சுரல் சைக்கிள் எப்போ நடக்கும்னா அதுக்கு பேர் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லி பேர். மெனோபாஸ் இஸ் த பேஸ் த உமன் லைஃப் when the ovulation and menstruation stops. மென்சுரல் சைக்கிள் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அந்த ஸ்டாப்புக்கு பேர் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லி பேர். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மெனோபாஸ் இஸ் 45 to 50 years. பெண்களுக்கு பெரும்பாலும் கடைசி மென்சுரல் சைக்கிள் எப்போ நடக்கணும்? 45 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே நடக்கும். It indicates the permanent cessation of the primary functions of ovaries. இது என்ன சொல்லுதுன்னா ஓவரிஸ் வந்து அதனோட ஃபங்க்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓவரிஸ் வந்து அதனோட ஃபங்க்ஷனை சுத்தமாக ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. மெனோபாஸ்னா என்ன இருக்குன்னா லாஸ்ட் மென்சுரல் சைக்கிள். லாஸ்ட் மென்சுரல் சைக்கிள் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் ஓவரி ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், let us meet next topic.